வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வால்நட் கேக். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டை, சர்க்கரை நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 minute ஃபுல்லாக நல்லா சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நாங்கள் காட்டுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி பேட்டர் வந்தப்புறம் இதே மாதிரி இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரீம் டெக்ஸ்டருக்கு வரும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த அப்புறம் பவுல் ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு மறுபடியும் பீட் பண்ணுங்கள் ஒரு 1 செகண்ட்க்கு. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு பவுலில் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து மெல்ட் ஆனது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் ஆனால் தான் க்ரீமில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பட்டர் பீட் பண்ணும்போது பெரிய பவுலில் பீட் பண்ணுங்கள். நான் அர்ஜென்ட்டில் சின்ன பவுல்லே பீட் பண்ணேன். அது ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. ஆனால் இதுக்கு ரொம்ப கம்மியான பட்டர், ஸோ அதனால் நான் இதில் போட்டேன். பட்டர் நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறமா மைதா மாவை அதில் 3 பேட்சஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மைதா மிக்ஸிங்கை எக் மிக்சிங் கூட நல்லா கலந்துக்கிறோம். பீட் பண்ணிக்கோங்க நல்லாவே. திரியாக வர மாதிரி இருக்கும். நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் ஆகாது. மறுபடியும் சுற்றி பவுலில் இருக்கிற எல்லாமே எடுத்து விட்டு 2 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டு 1 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 minutes ப்ரீ ஹீட்டான குக்கரில் 35 to 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டு அதில் ஒட்டுதான்னு பார்த்து எடுங்க. அப்போ தான் பேக் ஆயிருக்கான்னு தெரியும். எடுக்கும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், கேக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். கேக்கோட அடிப்பகுதி கருகாமல் இருக்க குக்கரில் உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு வைங்க. இந்த மாதிரி நல்லா கலராக வரும். நட்ஸு போடுறதுனா மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரில் மிக்ஸ் பண்ணினா அடியில் போய் தங்காது, கருகவும் செய்யாது. கேக்கு நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி